So good morning to all. So இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோமோ அதனுடைய கண்டினியூஷனாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்ததே தான் திருப்பி சொல்கிறாங்க, அதை பிரித்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தல பேங்கிங் டாபிக்ஸில், ஸோ அதில் பார்த்ததும் ஸோ டைப்ஸ் ஆஃப் பேங்க்கில் இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் என்ன சொல்கிறாங்க, அதை கொஞ்சம் பிரித்து சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ முக்கியமானது டைப்ஸ் ஆஃப் பேங்க்கில் முன்னாடி சொன்னல, ஸோ அதை மட்டும் பேசி அந்த ஃபங்க்ஷன்ஸ் படித்தோம்ல, அதை மட்டும் நல்லா படிச்சுக்குங்க. இதை வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும் என்னென்னு. ஓகேவா? So India need large-sized bank. Industry and Commercial Bank of China is the first ranked bank in the world with an asset size of USD 3,893.23 billion. Punjab National Bank, the largest nationalized bank in India, has an asset base of USD 100 billion and its rank is 717. SBA, public sector bank, merged with its 5 associates, and Bharatiya Mahila Bank with effect from April 1st, 2017, and after merger, its asset size is USD 573 billion. That is 37 trillion. Number kanaka program trillions, 37 trillion, other billion. This will boost it among the top 50 banks. So SBA earlier rank is 272. Okay, va? So National Bank of Australia has an asset base of this, and its rank is 49. To compete with large-sized bank in the world, India need more large-sized bank. Therefore, merger of many nationalized bank is under consideration. இங்கே என்ன சொல்கிறாங்கம்மா, இந்தியாவுக்கு அதிக அளவு பெரிய அளவு சைஸ் பேங்க் வேணும்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரி அண்ட் கமர்ஷியல் பேங்க். ஓகேவா? பெரிய அளவு லார்ஜ் சைஸ் பேங்க் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, சீனா வந்து எவ்வளோ அசெட்ஸ் வச்சுருக்கான், 3,893.23 பில்லியன் வந்து ஃபஸ்ட் ரேங்காக இருக்கும். வேர்ல்ட்லே ஃபஸ்ட் பேங்க் அசெட் சைஸில் ஃபஸ்ட் பேங்க் எது இருக்குன்னா சீனா பேங்க்கு. அடுத்தது அதுக்கப்புறம் நிறைய பேங்க் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பேங்க்கில் நேஷ்னலைஸ்ட் பஞ்சாப் பேங்க்கை சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ அசெட் வச்சுருக்கு, 100 பில்லியன் வச்சுருக்கான். தன்னுடைய அசெட்டாக 100 பில்லியன்ஸ் வச்சுருக்கான் அசெட்டாக. ஸோ எத்தனாவது ரேங்க்கில் இருக்குது, 717th ரேங்க்கு. இது ஃபஸ்ட் சீனா வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குது, இவ்வளோ பில்லியன். நம்ம பஞ்சாப் நேஷ்னலைஸ்ட் பேங்க் வந்து லார்ஜஸ்ட் நேஷ்னலைஸ்ட் பேங்க், இவ்வளோ 100 பில்லியனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அது எத்தனாவது ரேங்க்கில் இருக்குது, 717 ரேங்க்கில் இருக்குது. எஸ்பிஐ பேங்க் வந்து இட்ஸ் அ பப்ளிக் செக்டர் பேங்க் மெர்ஜ் வித் 5 அசோசியேட்ஸோட மெர்ஜ் ஆகி பாரதியா மகிழா பேங்க், இப்போ இதுக்கு முன்னே நம்ம படிச்சிருப்போம் அதனுடைய கண்டென்ட்லாம். ஸோ அதோடு சேர்ந்து எப்போ எஃபெக்ட்டுக்கு வந்திருக்கு, ஃபஸ்ட் ஏப்ரல் 2017 எஃபெக்ட் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் மர்ஜ் பண்ண பிறகு எவ்வளோ வந்திருக்குன்னா USD 573 பில்லியன், நம்ம கணக்கு பிரகாரம் 37 ட்ரில்லியன் வந்து இதுவாகிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி 5 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க்கும் பாரதிய மகிழா பேங்க்கும் எல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆன பிறகு தான் டாப் 50 பேங்க்ஸ்குள்ளே நம்ம SBIயும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் வில் பூஸ்ட் அமங் த டாப் 50 பேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நான் அது பூஸ்டப் பண்ணுதான், டாப் 50 பேங்க்ஸ்குள்ளே வரதுக்கான பூஸ்டப் பண்ணுது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சா, SBI எத்தனாவது இடத்துல இருந்து 272 ரேங்க்கில் இருந்து தான். ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆன பிறகு தான் இதுக்கு டாப் 50க்குள்ளே நம்ம பேங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ நேஷ்னல் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா எவ்வளோ அசெட் வச்சு 49th ரேங்க்கில் இருக்கா. ஸோ காம்படீட் வித் லார்ஜ் சைஸ் பேங்க் இந்த வேர்ல்ட், இந்தியா நீட் மோர் லார்ஜ் சைஸ் பேங்க். ஸோ இந்தியாவுக்கு தேவை அதிகப்படியான லார்ஜ் சைஸ் பேங்க். அப்போ என்ன பண்ணுறாங்க, மெனி நேஷ்னலைஸ் பேங்க் இஸ் அண்டர் கன்சிடரேஷன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பேங்க்கெல்லாம் லார்ஜ் பண்ணலாம், ஸோ எந்த பேங்க்லாம் நம்ம மெர்ஜ் பண்ணலாம், எதெல்லாம் நேஷ்னலைசேஷன் தேசியமயமாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கன்சிடர் பண்ணுறாங்க, ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் பெரிய அளவு சைஸ் ஆஃப் பேங்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆலோசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஓகேவா? தென் ஸோ பேஸ்ட் ஆன் த ஓனர்ஷிப் பேட்டர்ன். So based on the status in the based on the ownership pattern, any bank in which not less than 51% of shares are owned by the government or called government banks or public sector commercial banks. So இது நம்ம படிச்சு தானடா. ஸோ 51% of shares ஓன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது என்னது கவர்மெண்ட் பேங்க் சொல்லுவாங்க, ஆர் பப்ளிக் செக்டர் பேங்க்னு சொல்லுவாங்க. டோட்டலாக 51% of shares are owned by the government. ஓகேவா? are called government banks. ஸோ பப்ளிக் செக்டர் கமர்ஷியல் பேங்க் வந்து டோட்டல் 21. So all nationalized bank வந்து 19 banks in 2017. So SBI and IDBI Limited are public sector commercial banks. So all of them are joint stock company banks. Each corporation type bank is established by separate act of parliament and is fully owned by government of India. So என்னென்ன பேங்க்லாம் இருக்குது, ஸோ எந்த ஓனர்ஷிப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, 51% ஷேர் வச்சுருந்தா அது வந்து கவர்மெண்ட் பேங்க், 21% வச்சுருந்தா அது வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்.
19 பேங்க்ஸ், மொத்தம் 19 பேங்க்ஸ் இருந்தால் என்னவா மாறிடுது, நேஷ்னலைஸ்டு பேங்க்காக. இப்போ தற்போதைய நேஷ்னலைஸ்டு பேங்க் எது எவ்வளோனா 19 பேங்க்ஸ். 19 பேங்க்ஸும் ஒன்றா மெர்ஜாகி இருக்கிறது எது தான் 19 நேஷ்னலைஸ்டு பேங்க். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினாக எஸ்பிஐ அண்ட் ஐடிபிஐ. ஸோ இது ரெண்டுமே என்னது பப்ளிக் செக்டர் கமர்ஷியல் பேங்க். ஸோ இது எல்லாமே ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி டைப் ஆஃப் பேங்க் தான். இது கவர்மெண்ட் பேங்க், கமர்ஷியல் பேங்க், நேஷ்னலைஸ்டு பேங்க், எஸ்பிஐ, ஐடிபிஐ. ஸோ எல்லாமே என்னது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி டைப் ஆஃப் பேங்க். ஸோ தே ஆர் corporation type of banks. ஸோ ஈச் கார்பரேஷன் டைப் பேங்க் இஸ் எஸ்டாப்ளிஷ் பை ஸோ ஒவ்வொரு பேங்க்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு செப்பரேட் ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண பிறகு தான் என்ன ஆகும், அவங்களுக்கு ஷேர்ஸ் வந்து ஓன் ஆகும். அதுக்கப்புறம் இது கவர்மெண்ட் பேங்க், இது பப்ளிக் செக்டர் பேங்க், இது ப்ரைவேட் செக்டர் பேங்க் என்ன பண்ண முடியும், தனித்தனியாக நம்ம அங்கீகரித்து கொள்ளலாம், ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஐஎஃப்சிஐ, சிட்பி, எக்ஸிம். ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இதை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவை. டைப்ஸ் ஆஃப் பேங்க் படித்தாலே அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் இதில் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஆல் பேங்கிங் கம்பெனிஸ் ஓன்ட் பை ப்ரைவேட் பீப்புள் ஆர் ப்ரைவேட் செக்டர் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஆர் ஓன் பை இட்ஸ் மெம்பர்ஸ் ஃப்ரம் த பப்ளிக். ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் யார் மேனேஜ் பண்ணுவா, அவங்க பப்ளிக்கு எத்தனை மெம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக் இருக்காங்களோ அவங்களே வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ப்ரைவேட் செக்டர் பேங்க் வந்து ப்ரைவேட் பீப்புள் வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. So, in 1916, 14 private banks which were concentrated in cities and towns, their objective is to earn more profit. In order to channelize the fund with these commercial banks toward national priorities and to develop agriculture and rural sector, nationalization of banks was undertaken. So, 1969 14 private banks இருந்தது. ஓகேவா? ஸோ இதனுடைய மெயின் எய்ம்னா மோர் ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நோக்கத்தில் தான் இப்போ நான் நிறைய சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் இந்த ப்ரைவேட் பேங்க் ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய ஃபண்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுச்சு. ஆனால் ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதிக ப்ராஃபிட் ப்ரைவேட் செக்டர்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஃபண்ட் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கும் வரணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து these commercial banks towards national priorities and to develop agriculture and rural sectors. ஸோ இவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து இந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மெயினாக கமர்ஷியல் பேங்க்ஸ் எதுக்கு இருக்கணும், நேஷ்னல் ப்ரையாரிட்டிஸ்க்கும் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்கும் ரூரல் செக்டாருக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களோட ஏர்னிங் மோர் ப்ராஃபிட்டுக்கு கிடையாது, நேஷ்னல் ப்ரையாரிட்டிஸுக்கும் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் செக்டாருக்கும் தான் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த 14 பேங்க்கும் என்ன பண்ணிட்டாங்க, நேஷ்னலைசேஷன் தேசியமயமாக்கப்பட்டதாக என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க் வாஸ் அண்டர்டேக்கன். ஸோ இந்த 14 பேங்க்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, தேசியமயமாக்கலாக கொண்டு வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. ஸோ கவர்மெண்ட் பெய்ட் த ஷேர்ஸ். ஸோ பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் கவர்மெண்ட் பெய்ட் த ஷேர்ஸ்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சாரிடா இதில் எத்தனை பாயிண்ட் விட்டுட்டேன்னு தெரியல. Government pay the shares. Of those banks to private owners and took over as government. என்ன பண்ணுறாங்க, 14 ப்ரைவேட் பேங்க்ஸ் வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அந்த கேபிட்டலை கொடுத்து ஷேரை வாங்கிட்டு யார் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 6 more பேங்க்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. 1980 6 more பேங்க்ஸை ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஒன் ஆஃப் த நேஷ்னலிஸ்ட் பேங்க், மெர்ஜ்ட் வித் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் in 1980. ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் நியூ பேங்க் ஆஃப் இந்தியான்றது ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க். ஸோ அதை இதோட மெர்ஜ் பண்ணுறாங்க, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோட மெர்ஜ் பண்ணி இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 19 நேஷ்னலிஸ்ட் பேங்க் இருக்குது. எவ்வளோ பேங்க் இருக்குது, டோட்டலாக 19 நேஷ்னலைஸ்டு பேங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ 14 பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 14 பேங்க்ஸில் 6 more பேங்க்ஸ் வந்து நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 20, அந்த 20ல் என்ன இதெல்லாம் வரும்னா, பஞ்சாப் பேங்க்கும் இந்த நியூ பேங்க் ஆஃப் இந்தியாவை அது ஒன்றா மெர்ஜ் பண்ணிடுறாங்க. அப்போ எப்படி 14 + 6 வந்து 20 ஆகும். அந்த 20ல் பஞ்சாபியும் நியூ பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒன்றா மெர்ஜ் பண்ணால் என்ன ஆகுது, டோட்டலாக 19 பேங்க்ஸ் எப்படி இருக்குது, நேஷ்னலிஸ்ட் பேங்க்காக அறிவிக்கிறாங்க. எப்போ அறிவிக்கிறாங்க, 2017 நேஷ்னலிஸ்ட் பேங்க்காக அறிவிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி டாபிக் கொடுத்துருக்காங்க, பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் ஆர் ரீட்டைல் ஏஜென்ட்ஸ் engaged by banks for providing banking services at low cost in locations other than a bank branch, ATM.
they are not separate banks recognized by the RBI. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் இது வந்து ரீட்டெயில் ஏஜென்ட்ஸாக ஃபார் ப்ரொவைடிங் பேங்கிங் சர்வீசஸ் அட் லோ காஸ்ட் இன் லொக்கேஷன் அதர் தென் அ பேங்க் பிரான்ச். இந்த ஏடிஎம்லாம் சொல்கிறாங்கல்லம்மா, ஸோ அது வந்து செப்பரேட் பேங்க் கிடையாது, ஆனால் ரெக்கக்னைஸ்ட் பை த ஆர்பிஐ. ஓகேவா? ஸோ பிசி மாடல் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை த ஆர்பிஐ. பேங்க் கிரெடிட் model was introduced by the RBI in 2006 to provide services at doorsteps. நம்ம பார்த்தலமா பேங்கிங் சிஸ்டத்தில் பார்த்தல, கிரெடிட் பேங்கிங் பார்த்தல, பேமெண்ட் பேங்க்ஸ் பார்த்தல, ஸோ அதை கீழே வர்றது தான் இது. பேமெண்ட்ஸ் பேங்க் பார்த்தோம்லடா, ஸோ அதன் கீழே வர்றது தான் இது. ஸோ 2006 டோர் ஸ்டெப்பில் நம்ம பேமெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிக்கலாம். அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் introduced at doorsteps. There are several types of banking system which can be combined by any of the above banks. So இது இல்லாமல் several types of banking இருக்கா. ஸோ இந்த 2006 சொல்கிறாங்களம்மா, டோர் ஸ்டெப்பில் வந்து நமக்கு வந்து ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏடிஎம் கார்டு கொடுத்து நம்ம எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் ஸ்வைப் பண்ணி நமக்கு தேவையான பணத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஆர் இண்டிவிஜுவல் லைக் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேன் அப்ளை ஃபார் பிசிஎஸ். The bank engaging BCS are responsible for their functioning. A bank in a country can appoint another bank in a foreign country to act as correspondent bank. ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனும் இல்லை இண்டிவிஜுவலான எக்ஸ் சர்வீஸ் மேனும் என்ன பண்ணலாம், பிசிஎஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். பிசிஎஸ்னால் பேங்க் கிரெடிட்டுக்கு நான் கொடுக்குறேன்ற மாதிரி என்ன பண்ணலாம், அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது யாருக்கு பொறுப்பு எடுத்துக்குவாங்கன்னா, அவங்க வந்து பொறுப்பு எடுத்துக்குவாங்க. பேங்க்ஸ் என்கேஜிங் பிசிஎஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் ஃபங்க்ஷனிங். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பேங்க்குக்கிட்டேருந்து அவங்கக்கிட்டேருந்து தன்னுடைய பொறுப்பை எடுத்துக்காங்க. பேங்க் கிரெடிட் கொடுக்குற பொறுப்பை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கீழே இவங்க ஃபங்க்ஷன் பண்ணலாம். இது மெயினாக 2 பேருக்கு மட்டும்தான் அந்த உரிமையை கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், இன்னொன்று வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மட்டும்தான் இந்த சலுகைகள் வழங்கப்படுது. ஸோ அந்த பேங்க் அவங்க வழங்கிட்டு அவங்க ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஃபாரின் கண்ட்ரியில் அப்பாயின்மெண்ட் பண்ணி என்ன பண்ணலாம், அவங்களுடைய பேங்க்காக அந்த பேங்க் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். கரஸ்பாண்டன்ட் பேங்க்காக என்ன பண்ணலாம், அவங்க ரெப்ரசன்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம், கரஸ்பாண்டன்ட் பேங்க்காக அவங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னது பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ ஒரு பேங்க்கு இன்னொரு பேங்க்கை நியமித்து அவங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரியில், இப்போ நம்ம இங்கே இருக்குன்னு வச்சுக்கேன், நம்ம இன்னொரு பேங்க்கை ஃபாரின் கண்ட்ரியில், அதுதான் ஃபாரின் பேங்க்கு நம்ம முன்னாடி படிப்போம். ஃபாரின் பேங்க்கு முன்னாடி படிப்பெல்லாம் அதுதான் இங்கே சொல்கிறாங்கடா. ஸோ ஒரு கண்ட்ரியில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கண்ட்ரியில் நம்ம பேங்க்காக இருந்துக்கிட்டு இன்னொரு பேங்க்காக வந்து இன்னொரு கண்ட்ரியில் நம்ம என்ன பண்ணலாம் ஆரம்பித்து அதனுடைய பிரான்ச்சஸாக நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் உரிமை யாருக்கிட்ட இருக்கும், அந்த பேங்க் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துல தான் அந்த பேங்க்கோட உரிமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ இதனுடைய பேங்க், ஸோ ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கு என்ன ஆகுது, கரஸ்பாண்டண்ட்டாக என்ன ஆகுது, டிரான்சாக்ஷன் பண்ணுது, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுது. ஓகேவா? இதுதான் பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ். நீ புக் எடுத்து வச்சு படிச்சுன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் செவரல் டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன பேங்கிங்கு? There are several types of banking system which can be combined by any of the above bank. They are unit bank, branching banking. ஸோ இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்குது. These are not separate banks recognized as such by the RBI. ஸோ இங்கே இருக்க மொத்த பேங்க்கும் எதன் கீழே இருக்குது, நிறைய பேங்க்ஸ் இருக்குது, படிச்சுப்பார். ஸோ இதெல்லாம் படிச்சுன்னா யார் கீழே இருக்குன்னா, இதெல்லாம் செப்பரேட் பேங்க் கிடையாது, எல்லாமே ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் இருக்குது, ரெக்கக்னைஸ் பண்ணி ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இஸ்லாமிக் பேங்க் சிஸ்டம் ஆஃப் பேங்கிங் பேஸ்ட் ஆன் த இஸ்லாமிக் பிரின்சிபல் ஆஃப் பேங்கிங் ஆர் ஷாரியா. It is based on the two principles. First, no interest is charged on loans and no interest is given on deposits. The business firms which receive loan from the bank will give a share of the profit to the banks, and banks will give a share of the profit to the depositors. It is practiced in UAE, Qatar, பாகிஸ்தான், குவைத், பஹ்ரைன் எக்ஸெட்ரா. ஸோ இஸ்லாமிக்குன்னு ஒரு தனி பேங்கிங் சிஸ்டமே வச்சுருக்காங்கம்மா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க பாரு, அவங்க 2 கொள்கையை வச்சுருக்காங்க. நீ லோன் வாங்கினா நீ வட்டி கொடுக்க தேவையில்ல, என்கிட்ட டெபாசிட் பண்ணால் நான் வட்டி கொடுக்க மாட்டேன். ஸோ 2த்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீ லோன் வாங்கினா நீ வட்டி கட்ட தேவையில்ல, நீ டெபாசிட் பண்ணால் நான் வட்டி கொடுக்க மாட்டேன். ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணணும், ஃபேர்மு ஸோ ப்ராஃபிட் அடைஞ்சாங்கன்னா அதில் ஒரு ஷேர் வந்து பேங்க்குக்கு கொடுத்துடணும். பேங்க் வந்து ஒரு ஷேரை வந்து டெபாசிட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நீ லோன் வாங்கி நீ ஒரு பிஸ்னஸ் நடத்துறன்னா அதில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஒரு பங்கு வந்து பேங்க்குக்கு கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்கல்ல, ஸோ பேங்க்கு ப்ராஃபிட் வரும்போது அதில் ஒரு பங்கு தன்னுடைய டெபாசிட்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எங்கே நடக்குதுன்னா யூஏஇ, கத்தார், பாகிஸ்தான், குவைத், பஹ்ரைனில் நடக்குது. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நேஷ்னலிஸ்ட் பேங்க், இந்தியன் பேங்க்லாம் நீங்களே படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியும். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுன்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்களே பார்த்துக்குங்க. சிம்பிள் தான், சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷன் பேங்கிங். ஸோ இது சொன்னது தான் என்னென்னா, ஸோ வேறு என்னெல்லாம் டைப் ஆஃப் பேங்கிங் லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அந்த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், ஸ்டேட்டஸ் பார்த்தோம், லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஆர்கனைசேஷன். ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீ படிச்சுப்பார். இது எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் இல்லை, படித்து பார்த்தா உனக்கே புரியும். ஓகேவாடா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் வி வில் கிளியர் இந்த ஜியோமெட்ரி. தேங்க்யூ.